நிறுத்தப்பா. இங்கேயமா இறங்குனீங்க? யார் விடும் அது? என்னப்பா இது? என்ன இது? உங்களுக்கு எப்படி பாய்ந்த நிலைமை வந்தது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இது? அம்மா, அப்பா, அம்மா, கோவிலுக்கு போகலாம், கடவுளை பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இந்த குடிய காட்சியை காட்டுறதுக்கு தானா? அம்மா, என்னம்மா நடந்தது? அப்பாவுக்கு ஏமா இந்த நிலைமை? என்ன சமாச்சாரம்? எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையம்மா. அம்மா, அப்பா பணம் போட்டிருந்த பேங்க் திடீர்னு முறிஞ்சு போச்சு. கடனுக்காக சொத்து பூராவும் வித்தாச்சு. அந்த அதிர்ச்சியில்தான் அப்பா இப்படி ஆயிட்டு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போது அது ஏன்பா எங்களுக்கு தெரிவிக்காம இருந்தீங்க? அம்மாவும் நீங்களும் தாங்க முடியாத இந்த வேதனையை தாங்கிக்கிட்டு இருக்கும் போது துன்பத்தின் நிழல் கூட உங்க மேல படாம பாதுகாக்க வேண்டிய நாங்க இன்பமா காலம் கடத்திக்கிட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு எழுதினா படிப்பு கெடுமைதான் எழுத வேண்டாம்னு சொன்ன துயரத்தின் எல்லையில் இருக்கும் போது கூட எங்களுடைய சுகத்தை பத்தியே கவலைப்பட்டிருக்கீங்களே. இப்படிப்பட்ட உங்களை விட எங்களுக்கு படிப்பா பெரிது. எங்களுக்கு ஒரு வார்த்தை எழுதியிருந்தால் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்திருப்போம். இனிமே உங்களுடைய உதவி தரப்பா எனக்கு. குழந்தைங்க களைப்பா வந்திருக்காங்க, காபி கொண்டு வந்து கொடுங்க. போங்கப்பா, கோட்டெல்லாம் கை வச்சுட்டு வாங்க. போ. நம்முடைய நிலைமை எப்படியாவது கனவுல கூட நினைக்கலன்னா நினைக்கவே இல்லை. சத்தம் போடாது, சத்தம் போடாது. தைரியமா இருக்க வேண்டிய நாம எப்படி அழுதா? அம்மாவும் அப்பாவும் நம்மளை பார்த்தாங்கன்னா குழந்தைங்க இப்படி இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்படும். சரவணா, நாம படிச்சவங்க, எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். இனிமே நம்ம கடமை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாம நாம பார்த்துக்கணும். அது மட்டுமல்ல, இழந்த நம்ம குடும்ப கௌரவத்தையும் சொத்தையும் எப்படியாவது மீட்கணும். இதுக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை மறுபடியும் அவங்களுக்கு நாம கொடுக்கணும். அது எப்படி நான் முடியும்? எப்படியாவது முடியத்தான் வேணும். செல்வம் போயிடுச்சேன்னு அவங்க மனசால கூட நினைக்க நாம இடம் கொடுக்க கூடாது. சரவணா, யாருக்குமே கிடைக்காத தாய் தகப்பன நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த புனித தெய்வங்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது. நம்ம உடம்பு அழிச்சாவது அவங்க நல்லா இருக்க பாடுபடும். வாங்கப்பா, சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லப்பா, நீ சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. எங்கம்மா வரவிட்ட? நான் வந்துப்பா என் ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு மாமலம் போறேன். நீங்க? நான் டவுனுக்கு போறேன். சரி சரி, நான் வேற வண்டியில போய்க்கிறேன், நீ போ. ஓகே. வாங்கம்மா, உட்காருங்க. நீங்க யார பார்க்கணும்? எஜமானையா, எஜமானி அம்மாவையா, பெரியவரையா அல்லது சின்னவரையா? சின்னவரை தான் பார்க்கணும். டேய், போய் சின்னவரை கூட்டிட்டு வா. எல்லாம் சின்னவருடைய விளையாட்டு சாமான்கள். ஆமாங்க, இந்த அம்மா அவங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் பார்க்க சொன்னது இந்த குழந்தை இல்லைங்க, மிஸ்டர் சரவணன். சரவணனா? அப்படி யாரும் அங்க இல்லையே. இதானே நம்பர் 4 வில்லேஜ் ரோடு? ஆமா. அப்போ இது மீனாட்சி அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர் பங்களா தானே? இல்ல அம்மா, இது தாமோதரம் பிள்ளை வீட்டு பங்களா. I'm sorry. Hello, is it Meenakshi and Company? சாரி மேடம், இது ஹோட்டல். என்ன ஹோட்டலா? ஒண்ணுமில்ல,
நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற காட்சியை கற்பனை செய்து பார்த்தேன். சிரிப்பு வந்தது. கற்பனை எதுக்கு? நான் தான் நாளைக்கு நேர்லயே வரப்போறேனே. நேர்ல உன்னை என்னால பார்க்க முடியாதே. ஏன்? பூங்குடி, நீ எவ்வளவு தீவிரமா அன்பு செலுத்துறியோ அவ்வளவு தீவிரமா நிதானத்தை இழந்துடுற. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ எவ்வளவு பயந்தா, இன்னும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பயப்பட போறியோ தெரியல. நான் தான் சரவணன் பேசுறேன். நீங்களா? என்னோட பேசுறதுக்கு இன்னுமா உங்களுக்கு துணிவு இருக்கு? என்ன சொல்றேன்? அப்பாவும் பிள்ளையும் கடிதமே எழுதிக்கிறது இல்ல, சங்கால தான் பேசுறது. வில்லேஜ் ரோட்ல மாளிகை, சைனா பஜார்ல ஆபீஸ், தென்னிந்தியாவில எல்லாம் செலவழியறது எங்களுடைய வனஸ் பத்தி தான் சொன்னீங்களே. உங்க பேராவது உண்மையா இல்ல அதுவும் கற்பனையா? நீ எங்க வீட்டுக்கு போயிருந்தியா? வீடு சேர்ந்தே மெட்ராஸ் வரைக்கும் வந்தா சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே உண்மை வெளியாயிடும்னு ஒரு அண்ணனை கற்பனை செஞ்சு ஜோலார்பேட்டையிலேயே இறங்கின உங்களுக்கு இந்த சென்னையில வீடு வேற இருக்கா? பேச வேண்டாம். ஒரு வருஷம் உங்க பேச்சு கேட்டு கேட்டு என் உள்ளத்தை பறி கொடுத்தது போதும். பொய்யும் பித்தலாட்டமும் நிறைஞ்ச ஒரு மனிதனுடைய பேச்சுக்களை இனிமேலும் நம்ப நான் குழந்தை இல்லை. பூங்குடி, இனி என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அழகு கிடையாது. பூங்குடி, பூங்குடி. என்ன மாப்பிள அப்படி திருட மாதிரி பதுங்குறிய? என்ன எல்லாம் உங்க மொழியா பார்த்து பயந்துதான். புண்ணிய வாடங்க காலடி எடுத்து வச்சீங்க, ராஜா மாதிரி உள்ள தூங்குறீங்க, நான் திருட மாதிரி வெளியே சுத்திட்டாலே. இப்படி குறுக்கிற மாதிரி தூங்காம இருந்தாக்கா நான் எப்பதான் தூங்குறது? இதான் 4 பேர் சோத்த முழுங்குறீங்க. அட்லீஸ்ட் 10 மணிக்கு தூங்கி தொலைச்சிருதானே. மாப்பிள, உங்க அப்பங்கிட்ட இருந்து என்னைக்கு பணம் வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தூக்கம் வரும். மாப்பிள, உங்க வாழ்க்கையில தூக்கத்தை மறந்துட வேண்டியதுதான். அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருந்து பணமே வராதா? பணம் வருவியா? நான் கஷ்டப்படுறேன்னாக்க பணம் வரும். ஆனா மணியாடுற எப்படி வரும்? பரலோகத்துல இருந்து சுட்டுட்டாங்க. மாஸ்டர், இது பழைய டூப்பு. வாவா, அவர் நல்ல மனுஷன் போல இருக்கு. இது தருதல. உயிரோட இருக்கிற அப்பனை போய் செத்து போயிட்டான்னு சொல்றான். என்னடா தேடுற? இல்ல சித்ராவை காணுமே. மூஞ்சி. உனக்கு இன்னும் 2 மாசம் தான்டா டைம். அதுக்குள்ள பணம் வரல வரலன்னா சிங்கப்பூர் போயிடுவோம். அப்பா முதல்ல 2 பேரும் அதை செய்யுங்க. குழந்தை எங்கட போய் சொல்றியா? டேய், நம்ம 4 பேரும் தான்டா போனோம். சிங்கப்பூர் போய் உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கும் சித்ராவுக்கும் ஜோம் ஜோம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மாப்பிள. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிய, கல்யாணங்கிற வார்த்தை காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஏன் பேசப்படுறது? ஏன் சண்டு புள்ளுன்னு ஊடுவீங்க? போய் தின்னுங்க இல்ல தூங்குங்க. உள்ள என்னையா வாங்கி வச்சிருக்க திங்கிறதுக்கு? அப்படி கத்தி வெட்டி தின்னு. எங்க முயற்சியில வெற்றி கிடைக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. போயிட்டு வாங்க அப்பா. சரவணன், ஒரு காலத்துல நாம செல்வ சிறப்போடு இருந்தோம்ங்கிறத இனிமே நீங்க அடியோடு மறந்துடணும். என்னப்பா சொல்றீங்க? அப்பதான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, வாழ்ந்த கெட்டவங்களை ராசி இல்லாதவன் வணங்கி வேலை செய்ய மாட்டான்னு சமுதாயத்துல பலவிதமா பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு யாரு வேலை தர்றாங்க? அந்த முதலாளிதான் உங்களுடைய கடமை. அவருடைய நன்மைதான் இனிமே உங்களுடைய கடமை. சரிப்பா, நான் போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க பஞ்சாச்சரம், யார் இந்த பாய்ஸ் எல்லாம்? உனக்கு விஷயமே தெரியாதா? அவனுக்கு எப்படியா தெரியும்? அவன் இப்பதானே ஆபீஸுக்கே வர்றான். நம்ம மேனேஜர் ரிட்டையர்ட் ஆன போது அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தியல்ல? அதுதான் இல்ல, அந்த போஸ்டுக்கு ஒரு ஆள் தேவைன்னு முதலாளி பத்திரிகையில விளம்பரம் பண்ணிட்டாரு. அந்த விளம்பரத்தை பார்த்துதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதலாளினா சார், சார் குட் மார்னிங் சார். ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட் சார். என்ன? நான் எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்க்கிறேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார்,
இத்தனை வருஷமா நான் வேலை பார்க்கறேன், எனக்கு அந்த போஸ்ட கொடுக்காம வேற ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருக்கீங்களே, இது நியாயமானு நான் கேட்கிறேன். கைய கேளப்பட்டது, கைய வச்சுக்கிட்டு இருக்க. இத்தனை நாள் இங்க உனக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறேனே, அது உன் திறமைக்காக இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும் சார், நீங்க தானே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, இதை விட்டு வெளியே போனாக்கா ஒரு பைய கூட வேலை கொடுக்க மாட்டான்னு சொல்லி. கஞ்சி கூட ஊத்த மாட்டான். அறிவு இருக்காம? அறிவு இருக்கா உனக்கு? எங்க தேடுற பாருங்க. ஜான்சன் கம்பெனிக்கு நீதான் லெட்டர் எழுதுனேன். பதில் வந்திருக்குமே சார். புக் அனுப்ப சொல்லி எழுத சொன்னா பூட் அனுப்ப சொல்லி எழுத சொல்லி. அவன் என்னடா செருப்படி நான் வச்சிருக்கேன் பதில் எழுதியிருக்கான், பதில் எழுதியிருக்கான். அது கேக் பதிலா டீ விழுந்து போச்சு, அவ்வளவுதான் சார். டீய போடுவே, ஆற போடுவே, கேய போடுவே, அதெல்லாம் எங்கேயாவது போய் போடு. இங்க போட்டு என் பிராணனை வாங்க. பாய் பாய் எனக்கு அட்வைஸ் பண்ணாதாமா. பாய் பாய். அங்க இல்ல சார், அங்க இருக்கு. அது தெரியும் எனக்கு. வெளியில வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையா உள்ள இந்த பேனாவை அந்த வழியில போடுமே. எதுக்கு என்ன நேட்ட கேட்கப்பட சொன்னதை செய். வழியில போடு. என்ன வெடி வைக்கிறோமா நின்றுட்டு இருக்க? வந்து தொலை. அங்க பாக்காத, அங்க பாக்காத, இங்க வேற வேலை. என்னோட பெரிய உபத்திரம். உன்னை வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு இடம் வச்சுக்கணும். குட் மார்னிங் சார். வேண்டாம், நீ அல்ல வேலையில போ. ஏன் சார்? குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க பேனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னதை செய்யுமே, உயிரை வாங்காத போ போட. எதுக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பேனா உன் பேர் தான் சரவணா? உண்மையா? நீ உட்காருப்பா. பரவாயில்ல. இன்னையிலிருந்து உன்னை வேலைக்கு சேர்த்து மாசம் 200 ரூபாய் சம்பளம். என்னடா 200 ரூபாய்? காலேஜ்ல இருந்து நேரா வந்திருக்கான். ஆபீஸ் வேலையை பத்தி என்ன தெரியும்? வேலையை கத்துக்க முடியும், ஆனா பொறுப்புணர்ச்சியை கத்துக்க முடியாது. அந்த தம்பி கிட்ட அது இயற்கையாவே இருக்கு. மிஸ்டர் சரவணன், இதுதான் நம்ம ஹெட் கிளாஸ். போடா, அவர் சீட் கழிச்சிட்டு போ. தேங்க்யூ சார். ஏன்டா நின்றுட்டு நீ காக்கா, நீ காக்கா, அண்டன் காக்கா. பேனாவை தூக்கி மேஜ மேல வச்சு முதலாளி அப்படியே வந்து கொத்திட்டு நீ பயங்கரமான ஆள். எங்க போற? இதான் இதான் இங்க வா. வா, இதுதான் உன் சிம்மாசனம். இதுல உட்காரலான்னு மணக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். நீ உட்கார். நீ உட்கார். இல்ல, நான் இங்க வந்தது உங்க வளர்ச்சிக்கு அடைஞ்சலா இருந்தா நான் போயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு. ஐயோ, சரியா போச்சு. நீ போயிட்டா மாத்திரம் எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருமா? வேற எவனாதான் வந்து உட்காருவான். அதுக்கு நீ எவ்வளவு நல்லவன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவ போது தெரியுது. கொஞ்சம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு டைப்பு, நான் அப்படி இப்படியா நடந்துப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறம் நம்ம சேமலா போனா அப்ப பாத்துக்கலாம். சொந்த ஒரு இந்த ஒரு எல்லாம். மனோன்மணி, பூங்கொடி, பூங்கொடி, உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? நானும் தான் நேற்று ஸ்டேஷனுக்கே வந்திருப்பேன். ஒரு கலாச்சார தூது கோஷ்டி வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். சாயந்தரம் பங்களாவுக்கு வந்து நீ வெளியே போயிட்டேன். ஆமா, வெளியே தான் போயிருந்தேன். என்ன இது, எப்பவும் கலகலப்பா இருப்பேன், ஏன் இப்படி சோர்வா இருக்கேன்? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதலையா? வாழ்க்கையே ஒரு பெரிய பரீட்சையா இருக்கும் போது கல்லூரி பரீட்சையை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அதுக்குள்ள வாழ்க்கையை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? பூங்கொடி, என்னை போல ஏழை பெண்களுக்கு தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். உன்னை போல பணக்கார பெண்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு தானே. போராட்டத்துல வெற்றியும் விளையாட்டுல தோல்வியும் ஏற்படக்கூடாதா? இந்த தத்துவ விசாரணை நமக்கு எதுக்கு? இரு வரை. உதவி ஆசிரியை மனோன்மணியை பார்க்கணும். உள்ள இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். மனோன்மணி, யாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் அப்பா ரூமுக்கு போயிட்டு வரேன். என்ன எதுக்கா பார்க்க வந்தீங்க? நான் உங்களை பார்க்க வரலீங்களே, உதவி ஆசிரியை பார்க்கலான்னு வந்தேன்.
அது நீங்க தான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னே வந்துட்டு புதுரா போடுறீங்க. என்ன பார்க்க வேண்டிய அவசியம்? இப்படி படபடன்னு பேசுனீங்கன்னா எப்படி? நான் இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாங்க. அனாவசியமா வரவங்களை உட்கார்றதுக்கு இது ரயில்வே வெயிட்டிங் ரூம் இல்ல. நீங்க ஒரு தடவை எனக்கு லெட்டர் எழுதிருக்கீங்க, அதை வச்சுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன, நான் உங்களுக்கு லெட்டர் போட்டேனா? ஆமா. ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்லீங்களா? இது பாருங்க. ஓ, நீங்க தானா? நீங்க கதை எழுதுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாலிபால் ஆடுவேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. உங்க விருப்பம் தெரியாம நான் கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன். கடிதம் போட்டதுக்கு கதை அனுப்பிச்சிட்டீங்க, அப்படியே இங்க வந்தீங்க? இல்ல, கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது எப்ப பிரசுரமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். கதைகள்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த பாராட்டுதல கொஞ்சம் அன்போட சொல்லக்கூடாதுங்களா? முன்பின் தெரியாதவங்க கிட்ட அன்பு செலுத்துற வழக்கம் எனக்கு கிடையாது. சாரிங்க, வரணுங்க. மிஸ்டர், என்னங்க? வந்தது வந்தீங்க, ஆசிரியரை பார்த்துட்டு போங்க. சார், இவர்தான் மிஸ்டர் பார்த்திபன். ஓ, வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இதுதான் என் மகன் பூங்கொடி. நான் முதல்லயே பார்த்துட்டேன்ப்பா. நீங்க அனுப்பி இருந்த 10 கதைகளும் முத்து கதைகள். உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அந்த கதைகளே போதுமான அத்தாட்சி. உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னுடைய நன்றி. உங்க சட்டப்படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுன்னு தமிழாசிரியர் ராமலிங்கம் சொன்னாரு. மேற்கொண்டு என்ன செய்யறதாக இருக்கீங்க? ஒரு நல்ல வக்கீல் கிட்ட 1 வருடம் பயிற்சி பெற்ற பிறகுதான் நானும் ஒரு வக்கீலா பணியாற்ற முடியும். ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற வறுமை நிலையில 1 மாதம் கூட என்னால வருமானம் இல்லாம காலம் தள்ள முடியாது. மன்னிக்கணும். உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஆள் தேவையா இருந்தா எந்த வேலையானாலும் சரி, நான் செய்ய தயாரா இருக்கேன். காலத்தையும் பணத்தையும் செலவழிச்சு ஒரு பெரிய படிப்பை படிச்ச பிறகு அதனுடைய பலனை அனுபவிக்காம விடுறது புத்திசாலிகளுக்கு அழகல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் பல சோதனைகள் ஏற்படும். நாம தளரக்கூடாது. அட்வொகேட் ரங்காச்சாரி என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்றேன். நீங்க நாளையில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. என்னுடைய குடும்ப நிலைமை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வாரத்துக்கு ஒரு கதை எழுதி நம்ம கலைமன்றத்துக்கு அனுப்புங்க. மாதம் 200 ரூபாய் கொடுக்க சொல்றேன். நீங்கதான் என்னுடைய கண்கண்ட தெய்வம். உங்களை போன்ற கலைஞர்களுடைய முன்னேற்றம் தான் தமிழனுடைய வளர்ச்சி. மனோன்மணி, கேஷியர்கிட்ட சொல்லி இவர் இதுவரை அனுப்பியிருந்த கதைகளுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஆமா, பெங்களூர்ல உங்களை பார்த்தப்போ ரொம்ப பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருந்தீங்க. இப்ப வறுமையில இருக்கேன்னு சொல்றீங்களே. என் சொந்த சரித்திரத்தையே ஒரு கதையா எழுதினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு பேங்க் முறிவுனால எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் போய் நாங்க ரொம்ப வறுமையில இருக்கிறோம். அப்படியா? நொந்து போன உள்ளத்தோட வந்த உங்களை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லை, நீங்க அப்படி சொல்லலைன்னா இப்ப உங்களுடைய அனுதாபமும் அன்பு எனக்கு கிடைச்சிருக்குமா? சாப்பிடுவாங்க. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல, நானும் உங்களை போல ஏழைதான். ஏழைக்கு ஏழை நண்பர்கள் இல்லையா? வாங்க, உட்காருங்க. நீங்க எழுதின மஞ்சுளாங்கிற கதையை படிச்சப்போ நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். உங்க கற்பனையில உருவான மஞ்சுளாவுக்கும் எனக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு தாய் தகப்பனார் கிடையாதா? கூட பிறந்தவங்கன்னு சொல்றதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன மாதா, அவங்க கூட இவ்வளவு காலமா வெளிநாட்டுல இருந்தாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாம இப்படி வளர்ந்தேன், இப்படி படிச்சேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்கு. பூங்கொடியோட உதவி மட்டும் இல்லைன்னா நான் படிப்பையும் முடிச்சிருக்க முடியாது. வேலையில சேர்ந்து இந்த மாதிரி அமைதியான வாழ்வையும் அடைஞ்சிருக்க முடியாது. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க இது அப்பா. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா வர்ற? அப்பா கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க. எதுக்கு? ஏதோ பிள்ளை சொல்ற, கொஞ்சம் கண்ணை மூடிக்கீங்களா? சரி, முடிட்டேன். இப்ப கண்ணை பாருங்க. எதுப்பா இவ்வளவு பணம்? என்னுடைய முதல் சம்பாத்தியம். என்னப்பா ஆச்சரியப்படுறீங்க? நான் பெங்களூர்ல இருக்கும் போது பொழுதுபோக்குக்காக கதைகள் எழுதுவேன். அதை வந்து கலைமன்ற பத்திரிகைக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த கதைகளுக்காக அவங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்கப்பா. அப்பா, அம்மா, வெற்றி வெற்றி. என்ன தம்பி, உனக்கும் வேலை கிடைச்சாச்சா? எனக்கும்னா
அப்ப அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கதை எழுதுற வேலை இதப்பா 500 ரூபாய் கொண்டு வந்திருக்கான். அடே, வக்கீலுக்கு படிச்சுட்டா கதை எழுத கத்துட்டீங்களா? வெரி குட்னா. உனக்கு எங்க வேலை கிடைச்சது? என்ன வேலை கிடைச்சது? எனக்கு சித்ரா அண்ட் கம்பெனில மேனேஜர் உத்தியோகம்ப்பா. மாசம் 200 ரூபாய் சம்பளம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி, இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி கொண்டாடுறதுனே தெரியல. ஓடி போய் பால் பாயசம் தயார் பண்ணு. அப்பா, இத பாத்தீங்களா? புதுசா ஒரு மருந்து வந்திருக்கு. இத விடாம 1 வருஷம் உங்க கை காலுக்கு தடவனா வியாதி சொஸ்தமாயிடும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணார். எங்க என்ன? இனிமே எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நாங்க இருக்கும்போது அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. பூங்குடி, அழையாத வீட்டில் மானமுள்ளவர்கள் நுழைவதில்லை. உன் பெயரை சொல்லவே எனக்கு அருகதை இல்லை என்று நீ சொன்ன பிறகு இந்த கடிதம் உன்னிடம் வருகிறது என்றால் காதலுக்கு கண் மட்டும் அல்ல, மானமும் இல்லை என்பதுதான். வெறுத்து ஒதுக்குபவர்களையே மேலும் மேலும் விரும்புவதுதான் காதலர்களுக்கு உள்ள அளவியல். உண்மைக்கும் எனக்கும் வெகு தூரம் என்பது உன் முடிவு. ஆனால் உண்மையும் பொய்யாக தோற்றமளிக்கும் என்பதுதான் என் வாழ்க்கை. சமீபத்தில் நடந்த பேங்க் முறிவினால் நிலை தாழ்ந்த பல பெருங்குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. எனக்கே இந்த உண்மை சென்னை வந்த பிறகுதான் தெரியும். அன்பே வடிவான எங்கள் பெற்றோர்கள் குடும்ப நிலை தாழ்ந்ததை எங்களிடம் மறைத்து வைத்ததால் வந்த குழப்பம் இவ்வளவு. என்ன பூங்குடி, ஒரு வினாடி ஆராய்ந்து பார். நீ விரும்பியது என்னையா? என் செல்வ தோற்றத்தையா? உலகத்தில் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாத ஒரே இடம் காதலர்கள் உள்ளம். நான் ஏழையாகவே இருந்திருந்தால் என்னை உன் உள்ளம் ஏற்றுத்தான் இருக்கும். நான் பொய் சொல்லவோ நடிக்கவோ அவசியமில்லை. முடிவாக ஒரு வார்த்தை. என்னை விரும்பவும் ஒதுக்கவும் உனக்கு உரிமை உண்டு. ஆனால் பொய்யன் என்ற காரணம் காட்டி மட்டும் என்னை ஒதுக்காது. அது நீ எனக்கு மட்டும் இழைக்கும் தவறு அல்ல, உண்மைக்கே இழைக்கும் பெரும் தவறு. உன் மனம் மாறினால் நீ என்னை காணக்கூடிய இடம் சித்ரா என்கோ. சரவணன், சரவணன். வாங்க. உட்காருங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களை பத்தி நான் ரொம்ப தவறா நினைச்சிட்டேன். அதனால உங்க துயரத்தில் பங்கு கொள்ள முடியாம நான் ஒதுங்கி இருந்துட்டேன். குற்றம் என்னுடையதுதான். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். கண்ணை குத்துறவர்கள் அன்பால விளையாட குற்றங்களுக்கு தண்டனையே கிடையாது. சரி, எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. லவ்லி பிளேஸ். அப்பா, அப்பா. யாரம்மா அது? காலேஜ்ல என்னோட படிச்சவர்ப்பா. வணக்கம். வணக்கம். இப்போ சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாரு. பேரு சரவணன். என் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது? இவரை நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்களாப்பா? இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவரை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ அழைச்சிட்டு வந்துட்ட. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, டெலிபோன் டைரக்டரை காணமேன்னு சொல்லி ஒரு ரூம் பக்கம் போனேன். அங்க சரவணன் பூங்கொடி சரவணன் பூங்கொடின்னு ஒரு பேப்பர் பூரா கிறுக்கி வச்சிருந்துச்சு. சரவணன், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம், உங்க பெயர் நல்ல தமிழ் பெயர். தமிழ் ஆர்வம் உள்ள இளைஞர்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரு இவருடைய அப்பா அம்மா வச்சதுப்பா. இருந்தாலும் பெத்தவங்க வச்ச வேற எத்தனையோ பேர் மாத்திக்கிறாங்களே, இவர் அதை மாத்திக்கலையே. அதுல இருந்து இவருக்கு நல்ல தமிழ் ஆர்வம் இருக்குங்கிறது உனக்கு புரியலையா? சமாளிக்கிறீங்கப்பா. என்னம்மா, சமாளிக்க முடியலைன்னா பத்திரிகை தொழில் எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு எழுதுறது நாளைக்கு பொய்யா போகுது. உண்மைதானே. துன்பத்தை சமாளிக்கிறதா வாழ்க்கை, தோல்வியை சமாளிக்கிறதா வெற்றிக்கு அடிப்படை. பலே பலே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு தத்துவம் ஞானம் இருக்கு. நேரமாச்சு, எழுத்தாளர் சங்கத்துல என்னுடைய பேச்சு இருக்கு. நான் வர்றேன். நல்லது. உங்களை பார்த்ததுல பரம திருப்தி. அடிக்கடி நீங்க வாங்க. அம்மாடி, சின்னையா போடுற காப்பியை நீங்க நானும் சாப்பிடுறது போதும்.
இன்னைக்கு உங்க கையாலே ஒரு காப்பி போட்டு கொடு. சரிப்பா. போட்டுங்களா? சரி. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிதான். மாமனாருக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு மாமனார் பிடிச்சு போச்சு. ஏதேது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன தனியா ஒதுக்கிடுவீங்க போல இருக்கே. நாங்க ஒதுக்க வேண்டியது இல்ல. நீ வந்து எங்க அம்மாவை சந்திச்சா போதும், நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்களை தனியா ஒதுக்கிடுவீங்க. அம்மான்னு சொன்னது அவங்கள பாக்கணும் போல இருக்கு. காஃபி சாப்பிட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கா? இப்பவா? வேண்டாம் பூங்குடி. ஏன்? அப்பாவும் அம்மாவும் உற்சாகமா இல்லாத இந்த நேரத்துல ஒன்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி நம்ம காதலை பத்தி சொல்றது நல்லாவா இருக்கும்? சாரி, இருங்க காஃபி கொண்டாரு. நீங்க இங்க அடிக்கடி வர்றதுண்டா? இதுதான் முதல் தடவை. ஆஹா, நான் இங்க அடிக்கடி வருவேன். எனக்கு தெரியும். எப்படி? உங்க கதைகள்ல நீங்க அடிக்கடி வர்ணிக்கிறது இந்த இடத்து தானே? ரொம்ப அமைதியான இடம். எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தா கொஞ்ச நேரமாவது மறந்து இருக்கலாம். இது கவலைகளை மட்டும் மறக்கக்கூடிய இடம் இல்லை, இன்ப நினைவுகளையும் எழுப்பக்கூடிய இடம். ஓ, பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் வழி தொடரும். பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் வழி தொடரும். கைகள் சேர்ந்தால் வழி பிறக்கும், இதழ்கள் சேர்ந்தால் மொழி பிறக்கும். பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் வழி தொடரும். நெஞ்சினில் ஆசை நிறைந்திருக்கும், நிலைமையும் அதனை மறைத்திருக்கும். நெஞ்சினில் ஆசை நிறைந்திருக்கும், நிலைமையும் அதனை மறைத்திருக்கும். காலம் வந்தால் காய் பழுக்கும், காத்திருந்தால் கனி கிடைக்கும். பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் வழி தொடரும். கடல் நடுவே மீன் துடிக்கும், இரு கண்களும் இமையிடம் எதை கேட்கும். கண்ணியின் உள்ளம் ஏன் மயங்கும், அவள் கண்ணமிரண்டும் ஏன் சிவக்கும். காதல் நெருப்பில் குளித்திருக்கும், அன்பு கண்ணிரண்டும் அதில் படிந்திருக்கும். கோமளமாம் பழ கன்னத்திலே இதழ் குங்குமத்தை அள்ளி இறைத்திருக்கும், குங்குமத்தை அள்ளி இறைத்திருக்கும். பந்தல் இருந்தால் கொடி படரும், பாலம் அமைந்தால் வழி தொடரும். இடை தழுவும் கைகள் மாலைகளோ, உங்கள் இதயதளம் வண்ண மலரணையோ. மடை திறக்கும் அன்பு வாசல்களோ, சிந்தும் வார்த்தையெல்லாம் வந்து காவல்களோ.
பன்னிரண்டும் ஒளி விளக்குகளோ இரு கனியதழ் ரத்தின கதவுகளோ கன்னங்களும் தங்க பாளங்களோ என் காதலுக்கே தந்த பரிசுகளோ காதலுக்கே தந்த பரிசுகளோ பந்தல் இருந்தால் கொடி படரும் பாலம் அமைந்தால் வழி தொடரும் கைகள் சேர்ந்தால் ஒளி பிறக்கும் இதழ்கள் சேர்ந்தால் ஒளி பிறக்கும் சரவணன், கூடிய சீக்கிரம் இந்த ஆபீஸ் பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் முழு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் நிர்வாக திறமையில எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்தது. எல்லாம் உங்க ஆதரவு தான் சார். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 100 ரூபாய் சம்பளம் அதிகம். ரொம்ப நன்றி சார். சரி, நீ வீட்டுக்கு போலாம். சார், ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சரவணா? இந்த போட்டோல இருக்கிற குழந்தை யார் சார்? சரவணா, இந்த ஆபீஸ்ல எத்தனையோ பேர் எவ்வளவோ வருஷமா வேலை செய்யறாங்க. ஆனா இத பத்தி கேட்கணும்னு யாருக்குமே தோணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாங்களே ஒழிய என் துன்பத்துல பங்கு கொள்ள யாருமே அப்படியெல்லாம் இருக்காது சார். இது எப்படி உங்களை கேட்கறதுங்கிற பயம்தான் காரணமா இருக்கும். இது என்னோட ஒரே குழந்தை, பேர் சித்ரா. 15 வருஷத்துக்கு முன்னால மதுரை தெப்ப திருவிழாவில காணாம போச்சு. அப்படியா? அந்த குழந்தைய தேடுறதுக்காக வேண்டி என் சொத்துல பெரும்பகுதியை செலவழிச்சு பயனில்லாம போச்சு. வலதுகை மணிக்கட்டுல ஒரு மச்சம் இருக்கு, அதுக்கு அதுதான் அடையாளம். இந்த கம்பெனி கூட அந்த குழந்தை ஞாபகார்த்தமா தான் சித்ரான் கம்பெனின்னு ஆரம்பிச்சு. உங்க வாழ்க்கை ரொம்ப துயரமானதா சார். என்ன பண்றது சரவணன், அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்புறம் போயிட்டு வரேன் சார். இப்போ உங்களை நடக்க வைக்க போறோம். அதுக்குள்ளவா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுனா 9 மாசமா தைலம் தைக்கிறோம். அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம். சரவணா, பிடிச்சுக்கணும். முள்ள சரவணா, நீ கை விட்டுறா. பரவாயில்லப்பா, நான் இருக்கு. கை விட்டு வாங்க வாங்க. அப்பா கேரக்டர்ல இருங்க. இப்ப நாடு விட்டுற போறேன். ரெடியா நிக்க. வெரி குட். அம்மா அம்மா அம்மா, அப்பா நடக்கிறார் பாருங்க. வாங்க வாங்க. உட்காருங்கப்பா. என்ன ஐயா அது நல்லா நடந்துகிட்டு இருந்தீங்க, ஆளை கண்டது நொன்றீங்க. நடிக்கிறீங்களா அல்லது நொடிக்கிறீங்களா? யாரையா நீங்க? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாத ஆளா இருக்கீங்க. சரவணா, அப்படிலாம் சொல்லாதப்பா. அது நமக்கு வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கடனை கொடுத்தா போதும் ஐயா. என்ன இதெல்லாம்? ஆமாம், இவருக்கு நாம 50,000 ரூபாய் தரணும். எல்லா கடனையும் தீர்த்த போது இவர் கடன் மட்டும் நின்று போச்சு. நின்னு போகலையா? ரெங்கசாமி நாயுடு ஏமாந்தவன். அவன் பணத்தை அபேஸ் பண்ணி புள்ளான்னு நீயே தான் கொடுக்காம இருந்த. என்ன சொன்னீங்க? கையில பணம் வச்சுக்கிட்டா எங்க அப்பா உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாரு. அவசரப்படாதப்பா. சும்மா இருங்கப்பா. ஐயா, கடன் கொடுத்ததுக்காக நீங்க எதையும் பேசிட முடியாது. ஊரார் பணத்தை மோசம் செய்யற கூட்டம் நாங்க இல்ல. நிதானமா பேசுங்க. ரோசப்பட்டுக்கிட்டா போதாது தம்பி, நாளைக்கே பணம் வரணும். அப்படி இல்லைன்னா கோர்ட்ல மனுவை போட்டு என் பணத்தை வசூல் பண்ணுவேன். தவறுனா உங்களை இன்சால்வென்ஸ் ஆக்கி அவமானப்படுத்தியே தீருவேன். நாயுடு, அப்படிலாம் செஞ்சாருங்க நாயுடு. எனக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. ஐயா, உங்களுக்கு பணம் தானே தேவை? ஆமா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்க தலையை அடமாற வச்சாவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும். சரி, 2 மாசம் 2 months. உங்களுக்கு 1 மாசம், அவருக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொடுத்தணும். இல்லைன்னா நான் சொன்னபடியே செய்திருவேன். உஷார் உஷார். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத மீனாட்சி, இந்த விஸ்வாசத்துல ஒரு நாளும் இன்ஸ்டால்மெண்ட் ஆக மாட்டேன். அந்த உத்தரவு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறார். அப்பா அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. சரி, என்னப்பா சொல்றது? 50,000 சாதாரணமா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நானும் தம்பியை எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சோம்.